ஹாய்டா அமேஸ் அன்யாங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜிம்மினோட ஷார்ட் தான் பார்க்க போகிறோம்டா. ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் இன்னசென்ட் வில்லேஜ் கேர்ள். ஆக்சுவலாக எனக்கு தெரியலடா, இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னன்னா, நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸை விட ஜிம்மினோட இந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஐ திங்க். ஓகேவா? ஸோ வியூஸும் வந்திருக்கு, கமெண்ட்டும் வந்திருக்கு. நிறைய பேர் அக்கா நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு அது மாதிரி ஹாப்பியாக இருக்குடா. ஸோ அதனாலே வந்து இதை சீக்கிரமாக போடணும். ஆக்சுவலாக என்னோடய பிளானே வந்து இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் தான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்லாம் வரும்போது நான் படிக்கும்போது ஸோ இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குடா. ஸோ அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து வேறு எபிசோட்ஸ் வரதுக்கு முன்னாடி லைக் எஃப்எஃபோட எபிசோட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வந்து நான் போடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகேடா, ரொம்ப பேச வேண்டாம். லைக் ஓகே, ஐ ஃபீல் ஹாப்பி. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் சீன் எங்கே விட்டுருந்தேன்னா, லாஸ்ட்டாக வந்து ஜிம்மின் வந்து ஆஃபீஸில் வந்து அவரோட ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அந்த கடுப்பில் மனுஷன் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துருப்பீங்க, பட் நீங்கன்னு தெரியாது. அது வந்து அவர் வந்து மெய்டுன்னு நினச்சிட்டு அதை தூக்கி வீசியிருப்பார். தென் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை வந்து க்ளீன் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி உங்களே பார்த்து ஷவுட் பண்ணுவார். தென் உங்களோட கையில் கூட அடிபட்டிருக்கும். தென் நீங்கள் வந்து அப்படியே வந்து பார்த்து பயத்தில் இருக்கும்போது ஜிம்மின் அப்படியே உங்கள் ஃபார்வர்டில் வந்திருப்பார். நீங்கள் பேக்வேர்டில் போயிருந்துருப்பீங்க. தென் வந்து ஜிம்மின் அப்படியே வந்து உங்கள் கிட்ட வருவார். நீங்கள் அவரை அடிக்க போகிறான்னு நினச்சி பயந்துருப்பீங்க. பட் அவர் லேசாக உங்கள் கண்ணை வந்து வைப் பண்ணுவார்டா. ஸோ அந்த நேரம் பார்த்து சிவபூஜையில் நந்தி புகுந்த கதையா அந்த வேலைக்கார அம்மா வேறு வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்களா. தென் உங்கள் அத்தையுமே வந்துருந்துருப்பாங்க. ஸோ உங்கள் அத்தை வந்து வேகத்தில் ஜிம்மினை ஒரு விளாசிருப்பாங்க. தென் ஜிம்மினா அதில் அப்படியே காண்டாகி வீட்டை விட்டு வெளியே போயிருந்துருப்பாருடா. தென் ஆஃப்டர் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமில் என்ன நடக்குது இங்கே? ஆமாம், இப்போ இங்கே என்ன தான் நடந்துச்சு? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியலையே. என் வயனே, நீ என்னடி பண்ணி வச்சுருக்க? அச்சோ, அத்தை அவரை அடித்தாங்கல்ல? ஐயோ, அந்த அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தாண்டா புரியவே வருது. லைக் ஜிம்மினை வந்து அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க, அது வந்து உங்களால் தான் அந்த நடந்துச்சு, நீங்கள் வந்து உண்மையை சொல்லாமல் இருந்ததால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் புரியவே வருது. நீங்கள் தான் அச்சோ பூச்சு, அவரை நான் அடிக்கவே இல்லை, அத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஐயோ, நானும் எதுவும் சொல்லலை. அவர் இப்போ என் மேலே தானே கோவமாக இருப்பார். அட கடவுளே, ஏன் வயன் என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஸ்டில் உங்களுக்கு இப்போவும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் அவரை புரிஞ்சிக்கவே முடியல. மனுஷன் வந்தார், தண்ணி கொடுத்தா தூக்கி வீசிட்டாரு, அப்புறம் கிட்ட வந்து கண்ணத்தை தொடச்சி விட்டார், இப்போ காண்டாகி கிளம்பி போயிட்டார். என்ன தான் நினச்சிட்ருக்காரு இவர்? ஐயோ, ஏதோ ஒன்று நான் என்னவோ பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே உங்கள் பெட்டில் வந்து படுக்கிறதுக்கு போயிட்டீங்கடா. அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம ஜிம்மினை அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பார் இல்லையா? ஸோ காரை ஓட்டிட்டு தாண்டா போயிருப்பார். ஸோ இப்போ ஒரு ரோட்டில் ஒரு சைடில் தாண்டா ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன தான் நினச்சிட்ருக்கானுங்கன்னு தெரில. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் என்னடா பண்ணேன்? மயிராண்டி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வானத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காருடா. கொய்யால, நீ மட்டும் கீழே இறங்கி வாடா கடவுளே, உனக்கு மட்டும் மோனை நீ மட்டும் கண்ணில் மாட்டு மோனை, உன் கதையை முடிச்சிடுறேன். கஷ்டப்பட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எவ்வளோ ஒருத்தி வந்து அதை கெடுத்து விட்டுட்டா. இங்கே ஒருத்தி என் தலையில் வந்து சனியை மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கா என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு. நான் அவளை அடிக்கவே இல்லை, ஆனால் ஏன் ஆத்தாக்காரி அதை புரிஞ்சிக்காமல் என்ன அடிக்கிறா. என்ன தாண்டா பண்ணுறது நான்? நீ என்னடா எழுதி வச்சுருக்க என் வாழ்க்கையில் போடுறம்போக்கு நான் கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை போட்டு செம்ம திட்டிகிட்ருக்கான் மனுஷன். ஸோ அந்த ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வந்து ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு போகிறாங்க. என்ன இவன் மேலே பார்த்து பேசிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப நேரமாக ஜிம்மின் அப்படியே மேலே பார்த்து கத்திட்டு தென் அவர் கொஞ்சம் காம் ஆகுறாருடா. காம் ஆகிட்டு சே, இவனை திட்டி என்ன ஆக போகுது, எல்லாம் என் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கால அவ்வளோ சொல்லணும். வாய் எப்படி மூடிட்டு இருந்தா பார்த்தியா, நல்லா அமுக்குனி மாதிரி, நல்லா கொழுக்கட்டை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வாயை
இன்றைக்கும் போல் அன்றைக்கி அந்த ரூமில் எவ்வளோ பேசினான், எவ்வளோ வாய் பேசினான். இன்றைக்கி நான் அடிக்கலான்னு சொன்னா என்ன அவளுக்கு? அவள் வேணுனே பண்ணுறான். பிறகு பிளான் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாருடா. ச்சே, இல்லை அவளுக்கு அந்தளவுக்குலாம் மூளை கிடையாது. அவள் சரியான மக்கு மட சாம்பிராணி. அவளுக்கு அந்தளவு மூளை இருந்தால் என்னையும் கல்யாணம் பண்ண போகிறா. இப்போ நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்? டே ஜிமினே, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? உன்னைய நீ டேய் மயிராண்டி, நீ என்னடா? ஐயோ போச்சுடா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மேலே தான் பார்க்குறாரு. இவனெல்லாம் போய் இவனெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே பார்க்குறாருடா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அவர் புலம்பிட்டு தென் அதுக்கப்புறம் சரி இப்போ நான் எங்கே போகிறது? வீட்டிலேருந்து வேறு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். உடனே வீட்டுக்கு போனால் அசிங்கமாயிடும். தேங்க வீட்டுக்கு போனால் அந்த நாய் அதுக்கு மேலே கழுவி ஊற்றுவான். ஆஃபீஸ்க்கும் போக முடியல. இப்போ என்ன பண்ணலாம்? சரி இருக்கவே இருக்கான் என் ஜட்டி பையன், அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜங்குகோட வீட்டுக்கு தாண்டா போகிறாரு. ஸோ ஜங்குகோட ஜங்குக்கு வீட்டில் இல்லவே இல்லை. ஸோ ஜிமின் உள்ளே போய் பார்க்குறாரு. பட் ஜங்குக்கு வீட்டில் இல்லவே இல்லை. ஸோ ஜங்குகோட ஒய்ஃப் தான். வாங்க வாங்க ஜிமின், உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான் போய் காஃபி கொண்டு வருவா? உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் காஃபி கொண்டு வராங்கடா. கொடுங்க தேங்க்யூ சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த காஃபியை வாங்கி அப்படியே குடிக்கிறாடா லைட்டாக. சாரா தான் அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின், சாரா ஜங்குக்கு எங்க? அவன் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ சாரா, இல்லை அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு ஜிமின், உங்களுக்கு தெரியாதா என்ன? அவர் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருக்காரு. ஓ, ஆஃபீஸ் போயிட்டானா என் ஜெட்டி பையன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாராக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அது மன்னிச்சிருங்க. அவன் இல்லை அவர் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அப்படியே நின்றுட்டுருக்காங்கடா. ஸோ ஜிமின் நான் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ஓகே சாரா ரொம்ப தேங்க்ஸ், காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கிறேன், ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோடர் மாதிரி பவுலாம் பண்ணிவிட்டு தென் வந்து கிளம்புறாடா. தென் ஜாராவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே ஜிமின் கொஞ்சம் நேரம் பாஸ் ஆகிருக்கோண்டா. ஸோ இப்போ நேராக ஜங்குகோட ஆஃபீஸ்க்கு தாண்டா வராரு. ஜங்குகோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அவரோட கேபினில் போய் உட்காந்துட்ருக்காருடா. லைக் ஸ்டில் ஜங்குக்கு அங்கே இல்லை. அவர் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மீட்டிங் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் வந்து ஜங்குக்காக கேபினில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து லைக் ஒரு 6 அந்த மாதிரி இருக்கும் டைம் இப்போ. ஸோ ஜங்குக்கு வந்து மீட்டிங் முடியுதுடா. அப்போ வந்து இந்த மீட்டிங் ரூம்லேருந்து வெளியே வராரு. ஸோ அவரோட செக்ரட்டரி, சார் உங்களுக்காக மிஸ்டர் பார்க் ஜிமின் வந்திருக்காரு, அவர் உங்கள் கேபினில் வெயிட் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அந்த கோழி குஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது கோழி குஞ்சா? அதெல்லாம் இல்லை, பார்க் வந்திருக்கானா? ஆமாம், அவன் எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட கேட்குறாரு. தென் செக்ரட்டரி, சார் அவர் வந்து ஒரு 2 hours இருக்கும் சார் அப்படின்னா. எது 2 hours? போச்சு 5 நிமிஷத்துக்கே 5 மணி நேரம் பேசுவான், 2 மணி நேரம் என் உயிர் எடுக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேபினுக்கு தாண்டா வராரு. ஸோ இங்கே நம்ம ஜிமின்னு தூங்கிட்டாரு பாவம் மனுஷன், தூங்கிட்டு இருக்காருடா. அப்படியே அந்த சேரில் உட்காந்து சாஞ்ச மாதிரி தூங்கிட்டுருக்காரு. ஸோ ஜங்குக் தான், ஓ கோழி கொஞ்சம் தூங்கிடுச்சா, ஓகே ஃபைன், அப்படியே சைலண்ட்டாக பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் வந்து எடுக்கிறதுக்காக வராருடா. ஸோ ஜிமின் நான் டக்குன்னு ஐஸ் அப்படியே பால்னு திறக்கிறாரு. ஸோ அவர் கண்ணை திறந்ததில் ஜங்குக் பயந்தே போயிட்டார். டேய் இலவெடுத்தவனே, ஏன்டா அப்படி பண்ணுற கோழி குஞ்சா, எதுக்குடா இப்படி போட்டுன்னு கணத்தை, நான் பயந்தே போயிட்டேன்டா மயிரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருடா. ஸோ ஜிமின் தான், என் ஜெட்டி இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கு, மீட்டிங்டா இப்போ தான் முடிஞ்சுது, மயிராண்டி நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 2 hours ஆகுதுடா, இவ்வளோ நேரம் அந்த மீட்டிங் என்னடா பிடுங்கிட்டு இருந்தாங்க மயிறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஸோ ஜங்குக்கு தான், டேய் மச்சான் நான் தான் சொல்கிறேன்ல மீட்டிங்டா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரி ஓகே நீ ஏன் ஆஃபீஸ் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கு தான், அதுவா அது வந்து ஒன்றும் இல்லைடா ஜங்குகா, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்குறான். சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஜிமின் 2 பேருமே வந்து கிளம்புறாங்கண்ணா. லைக் ஜிமின் தான் வந்து கார் ஓட்டிட்டு வர, ஜங்குக்கு வந்து ஜிமினோட காரில் தான் வராரு. ஸோ 2 பேருமே அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரீட்
ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான்டா போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கிளம்பும் போதே தேங்குக்குமே வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாருடா, டே மயிராண்டி வந்து தொலை அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஜங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணதை வந்து தேங்கும் பார்த்துட்டு அவரும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வந்திருப்பாருடா. ஸோ இப்போது ஜங்குக்கும் ஜிம்மினும் தான் வராங்க. ஆல்ரெடி தேங் வந்து அந்த கடையில் தான் உட்காந்துட்ருக்காரு. டேய் டே இந்த வெண்ணமாவை இங்கே என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவை பார்த்து கேட்குறாடா. ஸோ ஜங்குக்கு தான் நான் தான் அவனை வர சொன்னேன். என்னடா கோழி குஞ்சான், நம்மலாம் இருக்கும்போது அவன் இல்லாமல் எப்படி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ ஜிம்மின் தான் இவனா எல்லாத்தையும் வளரிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்கடா. ஸோ இப்போ 3 பேருமே ஒரே டேபிளில் தான் உட்காந்துட்ருக்காங்க. தென் வந்து லைட்டாக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு தென் வந்து சரக்கு அடிச்சிட்ருக்கானுங்க. 3 பேரும் சோஜு வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தேங்க தான் அப்புறம்டா ஜங்குகே ஜாரா எப்படி இருக்கா, நான் எப்படி போகுது கல்யாண வாழ்க்கைலாம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தியா உன் வெண்ணம் அவனை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கு தான் டே மயிரே நான் ஏன்டா இன்னும் மறந்தேன், நீ தான் ரியான்னு ரியா பின்னாடி சுற்றிட்டுருக்க, எங்கேயாவது என்னை கண்டுக்கிட்டியா, நம்ம காலேஜ் படிக்க சொல்லலாம் சொல்லு, நம்ம அப்படியே இப்படி வானவில் கூட்ட மாதிரி சுற்றிட்டு இருந்தோம், இப்போ பாரு ரியா வந்தோடனே என்னை கழட்டி விட்ட, என்ன வந்தாலும் அவளை மாதிரி நான் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டே சொல்கிறாருடா. ஸோ தேங்கண்ணா டே மயிரே எப்போ நீ தான்டா என் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் தான் எதே ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அப்போ நான் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கு டே மயிரே நான் தான் ஃபஸ்ட்டு நீ செகண்ட்ரா அப்படின்றாரு. ஸோ தேங்கண்ணா டேய் சரிடா அச்சிக்காதீங்கடா, நீங்கள் 2 பேருமே 2 கண்ணு, ஒரு கண் இல்லைன்னா ஒரு கண் இருக்குமா அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டுட்ருக்காரு. ஸோ நம்ம ஜிம்மின்னு ரொம்ப உர நடிக்காதடா நல்லவனே மூட்டு தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்கடா. ஸோ ஜங்குக்கு தான் அப்புறம் ஜிம்மினே உனக்கு கல்யாணம் ஆச்சின்னு கேள்விப்பட்டேன், கல்யாணத்துக்கு கூட நான் கூப்பிடல பத்தியா, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சியில் நீ கல்யாணம் பண்ணிட்டல மாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மின்னு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாருடா. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். ஸோ இங்கே தேங்கதான் எதை கல்யாணம் பண்ணினாடா பிரயோஜனம் கலிசடை வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாடா. ஸோ ஜங்குக்கு தான் எதை வீட்டை விட்டு ஓடி வந்துட்டானா, டே ஜிம்மினே என்னடா சொல்கிறான் அவன் அப்படின்றாரு. ஸோ ஜிம்மின் தான் டேய் தேங்கா வாயை மூட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து அடிக்கிறாருடா. தேங்கண்ணா ஆஹாஹாஹாஹா எதையும் மறைக்கக்கூடாது, நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும்டா, ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருடா. ஸோ தேங்கோட தொடையை வந்து அப்படியே ஜிம்மன் வந்து கிள்றாரு, டீ சொல்லாதுரா அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்கண்ணா அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் ஒப்பிச்சிட்டாருடா. லைக் மார்னிங் வந்து அவர் வீட்டை விட்டு கிளம்பி இருந்திருப்பார் இல்லையா தேங்க வீட்டிலேருந்து, அது வரைக்கும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்காரு. ஸோ நம்ம அங்கே ஜங்குகா விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. ஏடா கோழி குஞ்சா நீ என்ன பேச்சு பேசுனடா வாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காருடா. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் தான்டா. லைக் அவங்க காலேஜ் டைமில் வந்து ஜிமின் அண்ட் வி அண்ட் ஜேகே 3 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கடா அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸை பற்றி. ஸோ அந்த டைம்லேயே வந்து வி வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்டா ரியாவை, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்திருப்பாங்கன்னா, வி வந்து சொல்லியிருப்பாரு ரியா வந்து எப்போவும் என் பேச்சு தான் கேட்பா, அவள் வந்து என் ஒய்ஃபு, அவளை நான் வந்து எப்போவும் என் கைக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்திருப்பாருடா. ஸோ அப்போ ஜங்குக்கு தான் நான் கூட என் பொண்டாட்டி அப்படி தான்டா வச்சுப்பேன், லைக் அவள் எப்போவும் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாடா. அப்போ ஜிமின் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா, டே மயிராண்டிங்களா பாருங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் 2 பேர் பொண்டாட்டிங்கன்னா உங்களை வந்து கைக்குள்ளே வச்சுருக்க போகிறாளுங்க, நான் என் பொண்டாட்டியை கைக்குள்ளே வச்சுப்பேன்டா அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஸோ அதுக்கு ஜங்குக்கு தான் வந்து இல்லைடா டே மயிரே நீ தாண்டா உன் பொண்டாட்டி கைக்குள்ளே இருப்ப அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாருடா. ஸோ அப்போ ஜிமின் வந்து வாய்ப்பே இல்லை, என்ன நடந்தாலும் சரிடா அவள் எனக்கு கீழே தான் இருப்பா, நான் தான் அவளை கைக்குள்ளே வச்சுருந்துருப்பேன், அவள் எப்போ நான் சொல்கிறதாண்டா கேட்பா, என் பேச்சுக்கு மறு வார்த்தையை வச்சு அந்த மாதிரி பொண்ணை மட்டும்தான்டா நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்டா மயிரே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசி இருந்திருப்பாங்கடா. ஸோ அதை வந்து இப்போ ஜங்குக்கு சொல்லி சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. லைக் என்ன மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து ஆமாண்டா நீ சொல்லி சிரி, நீ சொன்னது என்னமோ சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவாருடா. ஸோ ஜங்குக்கு டக்குன்னு சிரிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுவாருடா. தென் ஜங்குக்கும் தேங்கும் அப்படியே ஜிமினை பார்த்து என்னடா ஆச்சு,
என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கோடனே மார்னிங் நடந்திருக்கும் இல்லையா, லைக் வந்து அவங்க அம்மா அரைஞ்சது அந்த சீன், அதை பற்றி வந்து இப்போ 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்கடா. ஸோ 2 பேருமே வந்து அப்படியே தேங்கும் ஜங்குக்கும் அவங்கவுங்க ஃபேஸ் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. லேசாக அவங்களுக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் ஜிமினோட இந்த பாவப்பட்ட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்கிற ஜிமின்னு, உன் பொண்டாட்டி எதுவுமே பேசலையா? அவள் சொல்லவே இல்லையாடா நீ அடிக்கலன்னு? இல்லைடா, சொல்லவே இல்லை. அமுக்கு நீ என்னை மாட்டி விட்டாடா. என் அம்மா என்னை அடித்ததே இல்லை தெரியுமா? அன்றைக்கி அவளால் தான் கல்யாணத்துலேயே அடித்தாங்க. அவமானமாக போச்சு. இன்னைக்கு பாரு, வீட்லேயும் அடிச்சிட்டாங்க. அவள் தான்டா காரணம், அவள் வேணும்ன்ட்டே பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் தேங்கும், ஆமாண்டா எனக்கு என்னமோ அவள் வேணும்னே தான் பண்ணுறான்னு தோணுது. பேசாமல் சொல்லியிருக்கணும்டா, அவள் சொல்லியிருக்கணும். அவள் எப்படி சொல்லாமல் போகலாம்? அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்கடா. ஸோ இங்கே ஜிமினும், எனக்கும் தெரியும்டா வேணே பண்ணுறாடா, ஒருவேளை என்னை பிளான் பண்ணிலோ ஏதாவது பண்ணியிருப்பாளோ கல்யாணம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இங்கே தேங்க தான், இருந்தாலும் இருக்கண்டா, இந்த ஊர் பொண்ணுங்க நம்பவே கூடாதுடா, அதுவும் இந்த ஊமை மாதிரி இருக்கவளுங்கள கூடவே கூடாது. எக்ஸாம்பிள் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பதா சொல்கிறாருடா. ஸோ இங்கே உடனே ஜங்குக்கு லைட்டாக சிரிக்கிறாரு. தென் ஜிம்மிக்குமே லைட்டாக சிரிப்பு வருது. தென் அதுக்கப்புறம் அப்படியே இந்த டாக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 பேருமே அப்படியே சாப்பிட்டு நல்லா குடிக்கிறாங்கடா. லைக் நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்க. லைக் நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்க மீன்ஸ் வந்து கொஞ்சம் அளவாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. தென் ஆஃப்டர் ட்ரிங்க்குக்கு அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அப்படி கிளம்புறாங்கடா. ஸோ இப்போ வந்து தேங்கும் ஜங்குக்கும் ஒரே காரில் போகிறாங்க. அண்ட் ஜிமின் வந்து அவரோட காரில் போகிறாருடா. ஸோ தேங் வந்து ஜங்குக்கு அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தென் அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. தென் ஜிமின்மே வந்து வீட்டுக்கு தாண்டா வராரு. ஸோ இப்போ வந்து நைட் கிட்டத்தட்ட ஒரு 9 அந்த மாதிரி இருக்கும்டா டைமு. இப்போ உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக ஜிமினும் அந்த டைமுக்கு தாண்டா வராரு. ஸோ ஜிமின் வந்தோடனே ஜிமினோட அம்மா தான் அவங்களுக்கு காலையில் பையனை அடிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மனசு உறுத்திட்டே இருந்திருக்கோண்டா. அவங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருந்திருப்பாங்க. பையன் வேறு வராதனால அவங்க ஸ்டில் சாப்பிடாம தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஜிமின் வந்ததை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி எழுந்து போவாங்கடா. ஜிமின் வந்துட்டியாப்பா, சரி வா வா முதல்ல வந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சிட்டாண்டா கூப்பிட்டு வராங்க. ஸ்டில் ஜிமின்மே எதுவுமே பேசவும் இல்லை. அவரும் அப்படியே அமைதியாக வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றாரா. அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. லைக் மார்னிங் நடந்தது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து வீட்டில் யாருக்கும் தெரியாதுடா. பிகாஸ் உங்கள் அத்தை யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, நீங்களும் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் எதுவுமே யாருக்குமே தெரியல. எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே உங்கள் அத்தை தான் ஜிமினுக்கு அப்படியே வந்து பரிமாறிட்டு இருக்காங்கடா. ஸோ ஜிமினும் வந்து சரி, அவர் வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருப்பாரு. பட் இருந்தாலும் ஓகே அம்மா கொடுக்குறாங்கன்னு கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுருக்காரா. அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறாரு. உங்களை தான் தேடுறாரு. ஸ்டில் நீங்கள் வந்து டின்னர் சாப்பிட்ற அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஸோ உங்களை தான் தேடுறாரு. பட் நீங்கள் காணோம். ஸோ ஜிமினோட அண்ணா, என்னடா என்ன தேடிட்டுருக்க, சாப்பிட்டு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாடா. ஸோ கரெக்டாக நீங்கள் கிச்சனில் இருந்து வரீங்கடா. ஆக்சுவலாக உங்கள் மாமா வந்து ஏதாவது சூப் ஏதாவது கேட்டுருந்துருப்பாருடா. அவருக்கு கொஞ்சம் கோல்டு இருந்திருக்கும். ஸோ அதான் சூப் கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை சமைக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் அதை சமைச்சு முடிச்சுட்டு அந்த சூப் வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்கடா. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டாரு. தோ வந்துட்டாளே தலைவலி, இவளை பார்த்துட்டேன்னா போச்சு, என்ன நடக்க போகுது தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காடா. ஸோ உங்களுக்கும் ஜிமின் வந்தது தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ தான் நீங்களும் வந்து ஜிமின் வந்ததை வந்து பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு நீங்களுமே வந்து எதுவுமே பேசலடா. நீங்களும் அமைதியாக அப்படியே வந்து அந்த சூப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மாமா கிட்டே கொடுக்குறீங்க. தென் வந்து நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்கடா. ஆக்சுவலாக அப்படின்னா ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. தென் அவர் பக்கத்தில் அப்பா இருக்காருடா. தென் அந்த சைடில் வந்து உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அதாவது ஜிமினோட அண்ணா இருக்காருடா. அவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து அவருக்கு ரைட் சைடில் வந்து சோஃபியா இருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதாவது ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சோஃபியா பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருக்குது. தென் உங்கள் பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருக்குது. ஓகேங்களா? கணக்குப்படி 8 சீட் அந்த டைனிங் டேபிளில் இருக்குது. ஓகேங்களா? நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிமினுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மாமா தான், மாடி ஓயன் சூப் ரொம்ப நல்லா இருக்குமா, பரவாயில்ல உனக்கு நல்லா சமைக்க தெரியுது, உன்னோட சமையல் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்ருக்காரு. ஸோ உங்கள் அக்கா தான், அவள் ரொம்ப நல்லாவே சமைப்பா மாமா, வீட்டிலலாம் அவள் தான் சமைப்பா தெரியுமா, நான் ஊருக்கு போய் படித்தேன்னு தான் பேர், எனக்கு ஒன்றும் தெரியாது
அவள் வந்து நல்லா சமைப்பா, எல்லா வேலையும் பண்ணுவாள், சூப்பராக பண்ணுவாள் தெரியுமா, ட்ராயிங் கூட பண்ணுவாள் சூப்பராக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அத்தை தான், என்னது ட்ராயிங் பண்ணுவாளா, அம்மாடி வாயன் நீ ட்ராயிங் பண்ணுவியா, உனக்கு வரையலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அத்தை ஏதோ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்கடா. ஸ்டில் ஜிம்மின் இதை கண்டுக்கவே இல்லை, ஏதோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ இங்கே உங்கள் மாமா தான், அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஆக்சுவலாக நம்ம வீட்டில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜிம்மினோட அண்ணா, என்னப்பா சொல்கிறீங்க, என்ன ஃபங்க்ஷன், என்ன திடீர்னு சொல்லிட்டீங்க, என்ன ஃபங்க்ஷன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அவங்க மாமா ஆக்சுவலாக அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை தாண்டா பார்க்குறாரு. ஸோ உங்கள் அத்தை அது என்னென்னா ஆக்சுவலாக ஜங்ஷுக் உனக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுறதா நாங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி பிளானும் வச்சுருந்தோம்டா, உனக்கு கல்யாணம் ஊரில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொரியா வந்ததும் உனக்கு ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும், அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒய்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு. பட் இப்போது ஜிமினுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் சொல்லாமல் கொள்ளாமல். ஸோ அதனால தான்டா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாளைக்கே ஒரு ரிசப்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி சம்திங் வச்சுட்டு அவங்க 2 பேரோட ஒய்ஃபையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்கடா. ஸோ ஜாங்ஸுக்கு தான் அப்படியே ஓகே நம்ம மட்டும் தலையை கவனம், நம்ம ஜிமினுக்கு தான் எது எது ரிசப்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அவர் அப்பா, ஆமாண்டா என்ன ரிசப்ஷன் தான், உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின் இல்லைப்பா அது எதுக்குப்பா இப்போ இதெல்லாம் இப்போ ரொம்ப தேவையா, நீங்கள் நடந்தது இருந்தால் ஜாங்ஸுக்கு மட்டும் பண்ணுங்கள், எனக்கெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினோட அப்பா, ஏன் உனக்கு பண்ணக்கூடாது, உனக்கு தானடா கல்யாணம் ஆச்சு, ஏன் உனக்கு இதை தவிர வேறு ஏதாவது ஆணி கழுட்டுற வேலை ஏதாவது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோல்டாக கேட்குறாருடா. ஸோ ஜிமின் தான், அப்பா எனக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குங்களாம் தெரியும்ல, ஏற்கனவே வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வேறு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் இப்போ வந்து புது ப்ராஜெக்ட் இது பண்ணணும், அது என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருடா. ஸோ அவங்க அப்பா, அதெல்லாம் ஒன்றும் முடியாதுடா, உன் ப்ராஜெக்ட் உன் பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லாத கதை, நான் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே இன்விடேஷன் அனுப்பிட்டேன், நாளைக்கு உனக்கும் வயனுக்கும் தென் ஜாங்ஸுக்கும் ஸ்டோஃபியாவுக்கும் ரிசப்ஷன் பார்ட்டி, புரிஞ்சுதா, ஒழுங்கு மரியாதையாக வந்து சேரு. அண்ட் ஜாங்ஸுக் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ்க்கும் நீ இன்விடேஷன் சென்ட் பண்ணிவிடு, அண்ட் நீயும் தாண்டா ஜிமின் அப்படின்ற மாதிரி கோல்டாக சொல்லிட்டு அவங்க அப்பா தென் எழுந்து போயிட்டாருடா. ஸோ எங்கள் ஜிமினோட அம்மா, ஜிமின் இங்கே பாருப்பா, அப்பா பேச்ச கேளு, தேவையில்லாமல் அப்பா கிட்ட திட்டு வாங்காத, புரிஞ்சுதா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ வித்தின் அ மினிட் சோஃபியா தென் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேருமே அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா பிளேட்ஸுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஸோ இங்கே ஜிமின்னா அப்படியே உட்காந்துட்ருக்காருடா டைனிங் டேபிளில் தான் இன்னமும். அவர் ஹேண்ட் வாஷும் பண்ணலை, அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கார், எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பட் ஸ்டில் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, பிகாஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது. ஏன்னா காலையில் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை இல்லையா. ஸோ மனுஷன் உங்கள் மேலே கானில் இருப்பார் போல், நீங்கள் வந்து ஏதாவது திட்டுக்கிட்டுற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் பாட்டு அங்கே இருக்க பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கடா. ஸ்டில் ஜிமின் இன்னமும் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அந்த பிளேட் அப்படியே தான் வச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வெசல் வாஷே முடிச்சிட்டிங்க, பட் ஜிமின் இன்னமும் அப்படியே தான் உட்காண்ட்ருக்காரு. ஸோ நீங்கள் தான் ஏங்க அதான் ஏங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னு கூப்பிட்றதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் தான் டக்குன்னு அவரோட கண்ணை மட்டும் உருட்டி உங்களை பார்க்குறாரு, என்னன்ற மாதிரி ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் தான் அது பிளேட் அதை நான் எடுத்துகிட்டு போகலாமா, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களா, அது வெசல் வாஷ் பண்ணணும் அது அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க நல்லா. ஸோ அவர் தான் அப்படியே ஒன்றுமே சொல்ல மனுஷன் கம்முன்னு எழுந்து போயிட்டாரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் தான் என்ன போயிட்டாரு, இவருக்கு இதை எடுத்துகிட்டு போ இல்லை வை, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட என்னவா, அவ்வளோ கூடமா என்கிட்ட பேச பிடிக்கல, ஆமாம் கல்யாணம் பண்ணதுக்கு என்ன தான் பேச தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக அந்த ப்ளேட் எடுத்துகிட்டு போய் தென் வாஷ் பண்ணி முடிக்கிறீங்கடா. ஸோ உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எந்த ரூமில் இருக்கீங்கன்னா அந்த கெஸ்ட் ரூமில் தானே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கெஸ்ட் ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. ஸோ நீங்கள் கெஸ்ட் ரூமுக்கு போகிறது வந்து உங்கள் அத்தை வந்து பார்த்துருந்துருப்பாங்கடா. ஸோ அவங்க தான்,
ஒயன் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் அத்தை சொல்லுங்கள், ஏதாவது வேணுமா அத்தை? நான் வேணா எதாவது கொண்டு வரணுமா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்கள் அத்தை தான் எங்கேம்மா போகிற அப்படின்றாங்க. இல்லை அத்தை ரூமுக்கு தான், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை எதுக்கு நீ அந்த ரூமுக்கு போகிற, ஜிமினோட ரூம் மேலே தானே இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை தான் என்னம்மா நான் தான் சொன்னேன்ல, ஜிமின் வர வரைக்கும் தான் நீ இந்த ரூமில் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ அந்த ரூமுக்கு தான் போகணுன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, போ நீ அந்த ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க அத்தை அது சரி அத்தை நான் நாளைக்கு வேணால் போய்க்கிட்டுமா, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, நான் நாளைக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ நீ போய் தூங்கு, மார்னிங் மெய்டு வந்ததுக்கப்புறமா நான் இதெல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்க சொல்கிறேன், சரியா, போம்மா ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு பயமாக இருக்குது போகிறதுக்கே. பிகாஸ் காலையில் நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, அதை வச்சு நினச்சி நீங்கள் பயந்து செத்துக்கிட்டு இருக்கீங்க உள்ளே. ஸோ உங்களுக்கு போய் போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம அந்த புடவை முந்தானி இருக்கும் இல்லையா, ஸோ அதை நகத்தில் போட்டு நல்லா சுருட்டுன்னு நல்லா அப்படியே ஒரு மாதிரி பிச்சிட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக முன்னாடி நடந்து போகிறீங்க. உங்கள் அத்தைக்கு நல்லா தெரியுது நீங்கள் தயங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வயன் இல்லை சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்கடா. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு ஒரு டம்ளரில் வந்து மில்க்கு கொண்டு வராங்கடா, லைக் பால் கொண்டு வராங்க. அது கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அத்தையே வந்து முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை தான் இல்லைம்மா ஜிமின் நைட்டில் பால் குடிப்பான், இதை அவன்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் எழுந்து கிச்சனுக்கு வந்து என் உயிர் எடுப்பான், அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நீ இதை ஃபாலோ பண்ணிக்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரிங்க அத்தை ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ ஸ்டில் நீங்கள் அந்த பாலை எடுத்துகிட்டு இன்னமும் பொறுமையாக தாண்டா போகிறீங்க. அந்த ஒரு ஸ்டெப் கிட்டே போகிறதுக்கே 10 மினிட்ஸ் ஆகிட்டீங்க நீங்கள். உங்கள் அத்தை இது நடக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களை இப்போ மேலே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. ஸோ இங்கே ரூமில் நம்ம ஜிமின் தான் ஹாயாக படுத்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. ஸோ உங்கள் அத்தை தான் வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. யாரை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்கிறாடா. ஸோ உங்கள் அத்தை நான் அம்மா வந்திருக்கேன்டா, டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தென் ஜிமினும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவங்க அம்மா வெளியே நிற்கிறாங்க. என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. முதல்ல நீ எதுக்கு பாஸ்வேர்டை மாற்றின, என்னடா பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் தான் மா என்னம்மா ஏன் ரூம் நான் பாஸ்வேர்ட் மாற்றினேன் இதெல்லாம் எனக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ்வளோ நாள் நான் உனக்கு அம்மாவாக தானேடா இருந்தேன், அப்போல்லாம் எனக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுது, இன்றைக்கி மட்டும் என்னடா பாஸ்வேர்டை மாற்றி வச்சுருக்க, ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறேன், என்னடா பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா கேட்குறாங்க லைக் ஜிமின் கிட்ட. ஸோ ஜிமினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்ன பாஸ்வேர்ட் வச்சுருக்காரோ சம்திங் ஒரு 4 நம்பர் அது வந்து சொல்கிறாருடா. ஸோ அப்படியே உங்கள் அத்தை அப்படியே திரும்பி ஒயன் உனக்கு கேட்டுதாம்மா, இதுதான் பாஸ்வேர்ட், இனி இந்த ரூம்குள்ளே போனோன்னா நீ இந்த நம்பர் போட்டு யூஸ் பண்ண சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் நோட் பண்ணுறாரு உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஒயன் நிற்கிறத. ஸோ நோட் பண்ணிட்டு அச்சச்சோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காருடா. ஸோ உங்கள் அத்தை தான் என்னடா பார்க்குற என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மா என்ன அது இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா என்னடா அர்த்தம், உன் பொண்டாட்டி உன் ரூமில் இல்லாமல் என்னடா பண்ணுவா, அவள் இங்கே தான் இருப்பா, சரி வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே ரூம்குள்ளே வராங்கடா. ஸ்டில் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, அவரால் எதுவுமே பண்ணவும் முடியல, அவர் பாட்டு அமைதியாக டோர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ உங்கள் அத்தை தான் உங்களை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு சரிம்மா வயன் இனி நீங்கள் தான் தூங்கணும் புரிஞ்சுதா, மார்னிங் நான் மெய்க்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்றேன் சரியா, நிம்மதியாக தூங்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு தென் ஜிமினையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அப்படியே வெளியே போகிறாங்கடா. ஸோ ஜிமின் தான் அவங்க போயிட்டாங்களாம் லைட்டாக எட்டி பார்க்குறாரு. ஸோ அவங்க அம்மா அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல வெளியே போ, நீ வெளியே போ அப்படின்றாரு. ஸோ நீங்கள் தான் எங்கே அது அத்தை நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவர் வேறு கத்துறாரா, அவங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வெளியே போகிறீங்க. சடனாக உங்கள் அத்தை தான் அப்படியே வராங்க. நினச்சேன் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு நினச்சேன், அப்போ எனக்கு தப்பாமல் பிறந்திருக்கான் பைத்தியக்காரன், இங்கே பாரு ஜிமின் இவன் மட்டும் இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போனால் கொன்றுவான் உன்னை, ஒழுங்கு மரியாதையாக கல்யாணம் பண்ண பொண்ணை ஒழுங்காக வச்சு வாழை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர் அப்படியே சட்டக்குன்னு சாத்திட்டு போயிருப்பாங்கடா. ஸோ ஜிமினா
அம்மா ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போய் டக்குன்னு பெட்டில் போய் படுத்துக்கிறாருடா. உங்களுக்கு ஸ்டில் ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம என்னடா பண்ணணுன்றதே உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம போய் இவர்கிட்ட இந்த பாலை கொடுக்கலாமா, இல்லை அவர் வேறு போய் படுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் அத்தை எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அந்த பொசிஷன்லேயே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. லைட்டாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வர ஒரு பயம் வர இருக்குது. மார்னிங் பண்ணதுக்கு திட்டுக்கிட்ட போகிறாருன்ற ஒரு பயம் ஒரு பக்கம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி, லைக் அந்த சீக்வன்ஸ் அப்படி தானே இருக்குது. நீங்களும் ஜிமினும் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஒரே ரூமில் இருக்க போகிறீங்க. உங்கள் அத்தை வேறு பத்தாததுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பாலெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்களா. ஸோ அது வேறு உங்களுக்கு ஒரு பக்கம் ஜர்க்காகுது. என்ன தான் நம்ம வந்து வில்லேஜ் போனாலும் நமக்கும் எல்லாம் தெரியும்ல, அதான். ஓகேங்களா, சரி ஓகே, பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் இருக்கீங்க. ஸோ ஜிமின் அவர் கண்டுக்கவே இல்லை. மனுஷன் அவர் பாட்டுன்னு போய் ஏதோ ஒன்று ரூமில் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் ஏதோ ஒன்று புதுசாக வந்தால் நம்ம எப்படியாவது ஒரு மூலையில் வச்சு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அது கண்டுக்காத அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் பாட்டுன்னு உட்காந்து அவரோட ஃபோனை தான் பார்த்துட்ருக்காரு. ஸ்டில் அவரோட ஃபோனில் வந்து அவர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காருடா. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே தான் நின்றுருப்பீங்க. மனுஷனே அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அக்கடான்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாரு. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இவர், நான் இங்கே நிற்கிறேன், என்னை பார்த்து எதுவுமே கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை, அவர் பாட்டு படுத்துட்டாரு, பேசாமல் நம்மளும் போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாலை வந்து அங்கே இருக்க பெஞ்ச் மேலே வச்சுட்டு தென் நீங்கள் வந்து அப்படியே வந்து கீழே படுத்து தூங்குறீங்களா. லைக் நீங்கள் பெட்டில் படுக்கலை, பெட்க்கு பக்கத்தில் கீழே தான் படுத்து தூங்குறீங்க. லைக் நீங்கள் வந்து பெட்ஷீட், பாய், தலைக்காணி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, லைக் தரையில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு அது தெரியும், பட் இருந்தாலும் மனுஷன் கண்டுக்கலை, அவர் பாட்டு தூங்கிட்டாருடா. ஸோ இப்படியே தாண்டா அன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து மறாவது நாள் மார்னிங்டா. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சிட்டிங்க. ஸோ எழுந்திரிச்சு நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கார். ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணால் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ட்டு போகிறீங்க. லைக் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப்பாக ஆகிறதுக்கு பாத்ரூம் கூட போயாச்சுரா. போயிட்டு நீங்கள் வந்து இப்போ குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமின்மே வந்து வேக்கப் ஆகிருப்பாருடா. ஸோ அவர் வேக்கப் ஆகி எழுந்து பார்க்குறாரு, நீங்கள் அங்கே இல்லைன்னு அவருக்கு தெரியுது. எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி ஓகே எங்கேயோ போனா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து வாஷ்ரூமுக்கு தாண்டா வராரு. ஆக்சுவலாக ஜிமினுக்கு ஒரு பழக்கம் இருக்குடா. லைக் வந்து மார்னிங் அவர் எழுந்த உடனே வாஷ்ரூம் போயிடுவாருடா. வாஷ்ரூம் போயிட்டு அவர் ப்ரஷ் பண்ணிவிட்டு தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் வெளியே வராரு. குளிக்கிறாரோ இல்லையோ இதை பண்ணுறாரு கரெக்டாக. அதுக்கு முன்னாடி வந்து அவர் வேறு எங்கேயும் போக மாட்டார், ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவர் எழுந்தோடனே வாஷ்ரூமுக்கு வராரு. தென் நீங்கள் வந்து இப்போ பாத்ரூமில் வந்து குளிச்சிட்ருக்கீங்கடா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. லைக் என்னென்னா, சில பேருக்கெலாம் வந்து இந்த பழக்கம் இருக்கும்டா. லைக் வந்து நம்ம வந்து ஒரு காலியான ஒரு ரூமில் இருக்கோன்னா நம்மளை வந்து நமக்கு சுற்றி யாரோ இருக்க மாதிரி இல்யூஷன்ஸ் வரும். எப்படின்னா இப்போ ஒரு பேய் படம் பார்த்துட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குளிக்க சொல்ல கண்ணை மூடிட்டுருப்போம் இல்லையா. ஸோ அப்போ அந்த கண்ணை மூடி சொல்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து டக்குன்னு அந்த பேய் வந்து நம்ம பின்னாடி இருக்க மாதிரியோ இல்லை அதில் நடந்த சீன் வந்து இங்கே நடக்கிற மாதிரியோ சம்திங் யாரும் இருக்க மாதிரி நமக்கு வந்து இல்யூஷன் தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டோரை வந்து க்ளோஸே பண்ண மாட்டீங்க. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணாமல் தான் குளிப்பீங்க. ஸ்டில் நீங்கள் தூங்கினா கூட உங்கள் ரூம் கதவு வந்து திறந்து தான் இருக்கும், ஓகேங்களா. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குற பழக்கம் உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா. அதனால உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் கூட தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. பட் குளிக்க சொல்ல நீங்கள் எப்போவுமே வந்து டோர் வந்து திறந்து தான் வச்சுருப்பீங்க. பிகாஸ் சம்திங் யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை திடீர்னு ஏதாவது இதை பேய்கி வந்துருச்சுன்னா கூட பூந்தடிச்சிட்டு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் திறந்து வச்சு தான் இருப்பீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து பாத்ரூம்குள்ளே வரும்போது பாத்ரூம் டோர் திறந்துருக்கிறதுனால அவரும் ஓகே யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அவருமே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா அப்படியே வந்து உள்ளே வந்திருப்பாருடா. ஸோ பாத்ரூமே வந்து பார்க்க எப்படின்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். லைக் வந்து என்ட்ரன்ஸில் வந்து சிங்க் அந்த மாதிரி இருக்கும். தென் உள்ளே வந்து பாட்டப் அண்ட் தென் சைடில் வந்து ஒரு கிளாஸ் ஒரு மாதிரி பிளர்ரான கிளாஸ் போட்டு குளிக்கிறதுக்குன்னு ஷவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்ரூமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். ஸோ ஜிமின் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வாஷ் பேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வராரு. ஸோ அங்கே வந்து அவர் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் தான்டா பண்ணுறாரு. அவர் வர சொல்ல அவர் என்ன பண்ணியிருப்பாருனா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பார். ஸ்டில் நீங்கள் வந்து இங்கே வந்து நல்லா குளிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
லைக் எப்படின்னா அந்த சில் தண்ணி அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் நல்லா குளிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி குளிக்கிற பர்சன் நீங்கள், ஓகேங்களா? பட் நம்ம ஜிம்மினுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஜிம்மினுக்கு தண்ணினா அலர்ஜிடா. வாரத்துக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற கேஸ் அவர், ஓகேங்களா? ஸோ அவர் அப்படி தான். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்தோடனே ப்ரஷ் தானே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவர் வந்தது தெரியவே இல்லை. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்கீங்க. மனுஷனுக்கு நீங்கள் இருக்கிறது தெரியல. அவர் வந்து என்ன நினச்சிட்டா அவர் பாட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காருடா. பிகாஸ் நீங்கள் வந்து இன்னும் ஷவர் ஆன் பண்ணலை. லைக் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா நல்லா சோப்பை போட்டு தேய்ச்சிட்டு அந்த சோப்பு நுரையெல்லாம் நம்ம விளையாடுவோம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மாதிரி பப்பிள்ஸ்லாம் விட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் ஷவர் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் மனுஷனுக்கும் சத்தம் எதுவும் கேட்கல. அவர் பாட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காருடா. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா இந்த சிங்க் இருக்குங்க இல்லையா, சிங்க் பக்கத்தில் வந்து லைக் ஒரு பெரிய மிரர் இருக்கும்டா, ஓகேங்களா? ஃபேஸ் பார்க்குறதுக்காக, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறதுக்காக மிரர் இருக்கும்டா. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து லைக் நீங்கள் குளிக்கிற அந்த பிளர்ரான கிளாஸ் போட்டு அந்த ரூம் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் அதில் ரைட் சைடில் தான் வந்து பாட்டம் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் அந்த கிளாஸ் வழியாக லைக் வந்து ஜிம்மின் நிற்கிறாரு இல்லையா சிங்க்கு, அங்கே இருக்க அந்த ஃபேஸ் பார்க்குற கிளாஸ் வழியாக பின்னாடி இருக்க அந்த ரூமை வந்து பார்க்கலாம். அந்த குளிக்கிற கண்ணாடி ரூமை வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ யதார்த்தமாக ஜிமின் தாண்டா பார்த்துட்டாரு, ஓகேங்களா? இல்லை ப்ரஷ் பண்ணிகிட்டே அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது பின்னாடி வந்து அந்த ரூம்குள்ளே யாரோ நிற்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் பார்க்க சொல்ல நீங்கள் வந்து பேக் சைடு தான் தெரியுறீங்க. லைக் எப்படின்னா உங்களோட ஹெட் வரைக்கும் தெரியுது. தென் உங்களோட கொஞ்சம் முதுகு லைக் எப்படின்னா செஸ்ட்டுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் அது வரைக்கும் தெரியுது. தென் அதுக்கப்புறமா உங்கள் லெக், உங்கள் தைஸ்க்கு கீழே வந்து தெரியுது கரெக்டாக, சரிங்களா? அது வரைக்கும் அந்த எப்படி சொல்கிற அந்த ஷோல்டர், அந்த செஸ்ட்டு பார்ட்டில் இருந்து உங்கள் தைஸ் வரைக்கும் அந்த பிளர்ரான கிளாஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு, சரிங்களா? மீதி வந்து மொத்தமாக தெரியுது. மனுஷன் கண்ணாடியில் அதை பார்த்துட்டாரு. லைக் அந்த பிளர்ரான கிளாஸாக இருந்தாலுமே லைட்டாக வந்து பாடி வந்து ரிவேல் ஆகும், ஓகேங்களா? ஒரு மாதிரி பிளர்ராக ரிவேல் ஆகும், சரிங்களா? நீங்கள் வந்து பேக் சைடில் தான் இருந்து சோப்பை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக சோப்பு இருக்குது. ஸோ மனுஷனுக்கு அது தெரியுதே. அவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நீங்களும் கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஷவரை ஆன் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணியிருந்துருப்பீங்க. அவ்வளோதான், 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாச்சு. லைக் உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரக்காகி அப்படியே ஒரு மாதிரி பேன்னு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் தலைக்கு மேலே அந்த ஷவர்லேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. பட் நீங்கள் நம்ம தலைவன் வாயில் ப்ரெஷ்ஷை வச்சுருந்துருப்பாரு. அவ்வளோதான், அவங்கள பார்த்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஃப்ரீஸ் ஆகிட்டாரு மனுஷன். நீங்கள் அப்படியே பாத்ரூம்லேருந்து என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவ்வளோதான், மனுஷன் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாரு. அவ்வளோதான், எதுவுமே சொல்லலை. தப்புன்னு அங்கே இருந்த எல்லா பொருளையும் தள்ளி விட்டு மனுஷன் பாட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு திடீர்னு ஓடும் போது நம்ம வந்து அந்த டோரை போய் தேடுவோம் பார்த்தீங்களா, டப்பா டிப்பான்னு எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு, அந்த மாதிரி மனுஷன் எதுவுமே பேசல, எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு டோரை திறந்து வெளியே போயிட்டாரு. லைக் உங்கள் ரூமை விட்டு அவர் வெளியே போயிட்டாரு. நீங்கள் பாத்ரூமில் என்னாச்சு, அவரே உள்ள வந்தார் போயிட்டாரு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி ஓகேன்ட்டு எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மனுஷன் இங்கே ப்ரெஷ்ஷோடு அப்படியே தலை தெறிக்க ஹாலுக்கு தாண்டா போகிறாரு. ஹாலில் ஆல்ரெடி அவங்க அம்மா தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம தலைவன் ஜிமின் தான் அப்படி தூங்கின முஞ்சோட வாயில் அந்த ப்ரெஷ் வேறு இருக்குது. கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி வராரு. வந்த ஃபோர்ஸில் வந்து அவங்க அம்மாவை தானே இடிக்கிறாரு. ஸோ அவங்க அம்மா தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா மனுஷன் இருக்க கோலமே ரொம்ப காமெடியாக இருக்குடா. லைக் தலையில் முடியெல்லாம் களைஞ்சி போயிருக்கு. கண்ணில் வந்து அந்த தூங்கினதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அப்படி இருக்குது. வாய் பக்கத்தில் கோட்டுவாலாம் வச்சுருக்கு. நாளைக்கு நைட்டு சொல்லலாம் விட்டு பருப்பில் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே இருக்குது. பார்த்தா அதுக்கு ப்ரெஷ்ஷு வேறு வாயில். மனுஷனோட ஷர்ட் எல்லாமே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் என்ன கோலம்டா அது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் ஸ்டில் என்ன சொல்லலாம், அந்த பேய் அரைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவர் ஒரு பயத்துலேயும் ஒரு பதட்டத்துலேயும் இருக்கார். அவருக்கு என்ன எமோஷன்னே தெரில. ஸோ அவங்க அம்மா தான் டேய் இப்படி என்னடா ஆச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிமின்
அம்மா அது 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 வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா. நான் நான் கெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா கெஸ்ட் ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிடுறாரா. ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க அம்மா இவன் இப்படி தான் ஏதாவது பைத்தியக்காரன் மாதிரி பண்ணிட்டுருப்பான், சரியான பைத்தியக்காரன். சரி, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிடுங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேட்டர் கேஸை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஸோ இங்கே ஜிமின் நான் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு நான் இப்போ என்ன பார்த்தேன், நான் நான் என்ன பார்த்தேன், நான் ஏதாவது பார்த்தேனா, இல்லை இல்லை நான் பார்த்தேன், ஆனால் ஆனால் என்ன பார்த்தேன், அது நான் ஏதாவது பார்த்தேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன்டா. அவர் பார்த்தாரா இல்லையா, இல்லை ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையானே தெரில அவருக்கு. மனுஷன் அப்படியே ஸ்டில் கன்ஃபியூஷன்னு. சரி ஓகே, நான் அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டாருடா. ஸோ இங்கே நீங்கள் குளித்து முடிச்சாச்சு. குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரீங்க. பட் நீங்கள் வந்து டவலில் இருக்கீங்க. இப்போது உங்களோட ட்ரெஸ் அந்த ரூமில் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து கெஸ்ட் ரூமில் வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் ட்ரெஸ் வந்து இன்னும் உங்கள் ரூமுக்கு வரவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. வெளியவும் உங்களால் போக முடியாது. ஸ்டில் நீங்கள் இப்போ டவலில் இருக்கீங்க, வெளியவும் போக முடியாது. இங்கே யாரும் இல்லை ஹெல்ப் கேட்குறதுக்கு. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்கடா. ஸோ இங்கே ஜிம்மினை குளித்து முடிச்சிட்டாரு. அவரும் டவலை கட்டிட்டு தான் வராரு. மனுஷன் வந்துட்டு கப்போர்ட் ஃபுல்லாக தேடுறாடா. பட் கப்போர்ட் ஃபுல்லாக ஒரு சாரீ இன்னர் அந்த மாதிரி கிடக்கு. என்ன கருமண்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்ருக்காரு. அப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அவரோட ரூமில் இல்லை கெஸ்ட் ரூமில் இருக்காருன்னு சொல்லிட்டு. மறந்துட்டேன், நான் இப்போது கெஸ்ட் ரூமில் இருக்கேன்ல, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மேலே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா டவலோட தாண்டா இன்னமும் இருக்கார். ஸோ அப்படியே வந்து கீழே மட்டும் டவல் கட்டிகிட்ருக்காரு. மேலே ஷர்ட் எதுவுமே போடலை. அப்படியே வெளியே வராருடா. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு மேலே தான் இப்போ ரூமுக்கு தாண்டா வராரு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரூமில் டவலில் தாண்டா நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டவலை வந்து அப்படியே லைட்டாக சரி பண்ணிவிட்டு இன்னும் டைட்டாக கட்டிகிட்ருக்கீங்க. லைக் அது உங்களுக்கு அவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக கட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி ஓகே, பேசாமல் வெளியே போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்கடா. சடனாக ஜிமின் வந்து டோரை திறந்துட்டாருடா. ஸோ மறுபடியும் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறீங்க. பட் இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சடக்குன்னு அந்த டோரை மறுபடியும் சாத்துறீங்கடா. ஆனால் ஜிமின் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருந்துருப்பார். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து தான் உங்களை பார்த்துருந்துருப்பார் ஓகேங்களா. பட் இந்த டைம் நீங்கள் ஜிம்மினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ள மனசில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ் வந்திருக்கும். பிகாஸ் மனுஷன் ஷர்ட்லெஸ்ஸாக வந்து நிற்கிறாரு, வெறும் துண்டு தான் கட்டியிருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டப்பால்னு அந்த கதவை டங்குன்னு சாத்துறீங்க பாருங்கள். இந்த கதவை சாத்தின ஃபோர்ஸில் ஜெமின் ஆல்ரெடி கொஞ்சம் உள்ளே வந்திருப்பார் இல்லையா. ஸோ அவரோட டவல் வந்து கதவோடு மாட்டிக்கிச்சு ஓகேங்களா. சரி நீங்கள் கதவை சாத்திட்டு அப்படியே கதவு பின்னாடி சாஞ்சு நிற்கிறீங்களா. நான் என்ன பார்த்தேன் இப்போது, கடவுளே, இல்லை நான் அது வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அவர் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கதவே தான் பார்த்துட்ருக்காரு. லைக் அவரோட ஹேண்ட் இன்னும் அந்த கதவுலே தான் இருக்குது. பிகாஸ் அவர் உங்களை ஆல்ரெடி பார்த்துட்டாரு. பட் இப்போ உங்களை டவலோட வேறு பார்த்துருக்காரு. ஸோ அவர் மனுஷன் ஸ்டாக்லேயே நின்றுட்டுருக்காரு. என்ன நடக்குது இங்கே, நான் என்ன பார்த்தேன் இப்போ, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பொறுமையாக சரி போகலான்ட்டு சரி ஓகே நம்ம மறுபடியும் கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணாருன்னா திரும்புறாரு பாருங்க. டக்குன்னு அவரோட டவல் வேறு கழண்டுருத்துறா. பிகாஸ் ஆல்ரெடி டவலோட ஒரு பிட் வந்து கதவில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் டவல் வேறு கழண்டுருது. ஸோ அவர் தான் டக்குன்னு அதை பார்க்குறோம் அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டவல் எடுத்து வியர் பண்ணுறாரா. பட் அது ஆல்ரெடி டோரில் வந்து மாட்டியிருக்கு. ஸோ அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு சுற்றிட்டு அந்த டோர் பக்கத்தில் தான் நிற்கிறாருடா. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. யாராவது இந்த கோலத்தில் அவரை பார்த்துட்டா மானம் போயிடும். ஸோ அவர் தான் பொயன் என்ன பண்ணுற, கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக கதவு தட்டுறாடா. ஸோ நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்கடா அவர் அப்படி தட்டினதில். பிகாஸ் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அவருக்கு ஏதோ அடித்து ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி உங்களோட கேவலமான மைண்டு. நானும் அப்படி தாண்டா யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி தோணிடுச்சு. ஸோ நீங்கள் பயந்து இல்லை நான் திறக்க மாட்டேன்,
இல்லை நீங்கள் போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கதவை திறக்கவே இல்லைடா. மனுஷனா கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. ஸோ இவர் இங்கே கத்திட்டு இருக்க சத்தம் வந்து கீழே வரைக்கும் கேட்குதுடா. ஸோ கீழே இருந்து ஒரு மெய்டு தான், அவங்க அப்படியே மேலே வராங்க. ஜிமின் சார், ஏதாவது பிரச்சனையா? நான் வரட்டுமா? இந்த வரீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் தாண்டா மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மெய்டு ஒரு பொண்ணு வேறு. ஸோ ஜிமினுக்கு இங்கே அல்ல, அச்சோ இப்படி பார்த்தா என்னடா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனா வயன் வயன் ப்ளீஸ் கதவை தர, இந்த நேரத்தில் பழி வாங்காத, மரியாதையாக கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாடா. ஸோ நீங்கள் என்ன டோரை நீங்கள் திறக்கிற மாதிரி இல்லை. ஸோ மனுஷன் தான் பாஸ்வேர்டு அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு பாஸ்வேர்டை போடுறாரு, டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பட் நீங்கள் ஸ்டில் அந்த டோரை புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அந்த பக்கம் வந்து தள்ளுறாரு, நீங்கள் இந்த பக்கம் வந்து தள்ளுறீங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட டோரை திறக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மெய்டு மேலே வந்துட்டாங்க. ஸோ ஜிமின் இது வேலை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டப்பால்னு டோரை ஒரே தள்ளு தான்டா. ஸோ நீங்கள் அந்தாண்ட சைட் பிடிச்சிருப்பீங்க இல்லையா, நீங்கள் உங்களோட அந்த ஃபோர்ஸ் உங்களால் தாங்க முடியாமல் உங்கள் கை வழுக்கி நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. ஸோ ஜிமின் டப்புன்னு உள்ள வந்து டப்பால்னு டோரை சாத்திட்டாருடா. ஸோ அப்புறம் டோரை சாத்தவும் கரெக்டாக அந்த மெய்ட் மேலே வரவும் கரெக்டாக இருக்குது டைம், ஓகேங்களா. ஸோ அந்த மெய்ட் எதுவும் பார்க்கல. ஸோ அவங்க வந்து, சார் எல்லாம் ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா? சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜிமின்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் போங்க கீழே போங்க, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து திருப்பி போயிடுறாங்கடா. ஸோ இங்கே ஜிமின்னா அப்பாடான்னு ஒரு பெரும் மூச்சு விட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் கீழே டப்புன்னு விழுந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் விழுந்ததில் உங்கள் டவல் கொஞ்சம் லேசாக கலைஞ்சிருக்கும்டா, லைக் கழலை பட் கலைஞ்சிருக்கு. ஸோ அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு மனுஷன் வந்து இந்த தடவை ஷாக்கும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அவர் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் தான் எதுக்கு கீழே தள்ளுனீங்க? நான் தான் டோரை திறக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி ஃபோர்ஸாக பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க, எதுக்கு இவ்வளோ வேகமாக தள்ளுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிங்கிட்டே அப்படியே கையெல்லாம் தேய்ச்சிட்டு எழுந்துக்கிறீங்கடா. ஸோ நீங்கள் எழுந்துக்க சொல்ல உங்கள் டவல் இன்னமும் வந்து அப்படியே லைட்டாக நகர்ற, லைக் எப்படி சொல்கிறேன்னா உங்கள் லெக்ஸ் கிட்ட லைட்டாக நகர்ந்துருக்கு. ஸோ ஜிமின் அதை அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கார். ஸோ நீங்கள் தான் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டவல் அப்படியே லேசாக சரி பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் தான், நான் என்ன பார்க்குறேன், நான் எதையும் பார்க்கலையே அப்படின்றாரு. ஸோ நீங்கள் தான், இல்லை நீங்கள் எதையும் பார்த்தீங்க, நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் எதனா சொல்லி தரலையா, ஒருத்தவங்க குளிக்கும் போது பாத்ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு? அப்புறம் நான் இந்த ரூமில் இருக்கேன், நீங்கள் வேறு என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கை காட்டி பேசிகிட்ருக்கீங்கடா. லைக் அவர் ஷர்ட் போடலன்றதை மென்ஷன் பண்ணுற மாதிரி கை காட்டி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின்னா, ஓ எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்லி தந்தாங்க நீ கேட்குறியா? எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்லி தந்தாங்க நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபார்வேர்டில் போகிறாருடா. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின்னா, எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்லி தந்தாங்க தெரியுமா? இன்னொருத்தவங்க பாத்ரூமை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பாத்ரூமை லாக் பண்ணிட்டு குளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒருத்தங்க ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தா முதல்ல கத்தணும், இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ் எடுத்து நம்ம காப்பாற்றணும். 2ம் இல்லாமல் அவங்கள பேன்னு பார்த்துட்டு நிற்கக்கூடாது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கேட்டுகிட்டே கிட்ட வந்துகிட்டே இருக்காடா. ஸோ நீங்கள் நான் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அண்ட் எங்கள் வீட்டில் இன்னொன்று கூட சொல்லி கொடுத்தாங்க, கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதடா ஜிமின்னுட்டு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, பேசாமல் நான் எதை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டேயே வராருடா. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் பெட் பக்கத்தில் போயிருப்பீங்க. ஸோ கால் இடித்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பெட்டில் ஒத்துன்னு விழுறீங்க. ஸோ நீங்கள் விழப்போ அந்த ஃபோர்ஸை நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்கடா. ஸோ அவரும் அப்படியே உங்கள் மேலே வந்து விழுறாரு. ஸோ இப்போ நீங்கள் பெட்டில் இருக்கீங்க, உங்கள் மேலே வந்து ஜிமின் இருக்கார். ஸ்டில் நீங்கள் வந்து டவலில் இருக்கீங்க, தென் ஜிமின்மே டவலில் தாண்டா இருக்கார். ஸோ உங்கள் 2 பேரோட பாடியும் டச்சிங் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் அட் அ டைம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சென்சேஷனை வந்து ஃபீல் பண்ணுறீங்க. லைக் 2 பேருமே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோர் ரூமில் கீழே விழுந்திருப்பீங்க இல்லையா, அந்த சீன் வந்து உங்களோட மண்டைக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டு இருக்குடா. ஸோ அப்போ ஜிமின் ஒரு விஷயத்த நினைக்கிறாரு. லைக் அவர் வந்து உங்கள் மேலே ஃபர்ஸ்ட் டைம் விழுந்திருப்பார் இல்லையா, அப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருந்துருப்பாருன்னா, யாரா நீ, எங்கேருந்து வந்த, என்னடா நடக்குது ஜிமின், இவளை பார்த்தா மட்டும் ஏன்டா இப்படி ஆகுது உனக்கு, கண்ட்ரோல்
வேண்டாம்டா வேண்டாம், கிஸ் பண்ணாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாடா. ஸோ அந்த விஷயம் இப்போ மனுஷனுக்கு ஞாபகம் வருது. ஸோ மனுஷன் தான் அப்படியே அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஸ்டில் நீங்களுமே வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தான் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் 2 பேருமே அப்படியே ஐ கேன்டெக்ட் தானே பண்ணுறீங்க. ஸ்டார் ஆகி பார்த்துட்ருக்கீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர். ஸ்டில் 2 பேருமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் இருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஜிமின் என்ன நினச்சாருனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன், எழுந்துக்க போகிறாரு. ஸோ நீங்கள் தப்புன்னு அவரை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறீங்கடா. நல்லா வாயோட வாய் வச்சு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அதை வந்து எப்படி சொல்கிற, அதை விட்டு வெளியே லீவ் ஆகணும்னு நினைக்கல. தென் வந்து பேக் கிஸ்ஸுமே பண்ணலடா. நீங்கள் பண்ணுற கிஸ் அவர் பாட்டுன்னு அமைதியாக கம்முன்னு வாங்கிட்டுருக்காரு. நீங்கள் எவ்வளோ நாள் வில்லேஜ் பொண்ணு, அடக்க ஒடக்கம், குடும்ப குத்து விளக்கு அதெல்லாம் மறந்துட்டு இப்போது செம்மையாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அவரை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கடா விடாமல். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை விட்டுட்டீங்க. நீங்கள் அவரை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் இப்போது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜிம்மில் தள்ளி விட்டீங்கண்ணா. ஸோ தள்ளி விட்டு திரும்பி நீங்கள் பாத்ரூம்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ ஜிம்மன் ஸ்டில் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவர் ஒன்றுமே கண்டுக்கலடா. அவர் போய் அவர் பாட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தென் அவர் கீழே போகிறாடா. ஸோ கீழே போயிட்டு அங்கே இருக்க ஒரு மெய்ட் கிட்டே போயிட்டு மேலே வாங்கிட்டுருக்கா, அவளோட ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் மேலே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வெளியே போயிட்டாடா. ஸ்டில் நீங்கள் இன்னும் அந்த பாத்ரூமில் தான் யோசிச்சிட்டே இருக்கீங்க, என்னடா பண்ணோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு பக்கம் வெக்கம் வேறு வருது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம போய் இப்படி பண்ணிட்டோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி 2 எண்ணங்களையும் அப்படியே போட்டு குழப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டில் உட்காந்துட்ருக்கீங்க அந்த பாத்ரூம்குள்ளேயே. ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் வந்து அந்த மெய்ட் உள்ளே வராங்க. மேடம் மேடம் உள்ளே இருக்கீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் தான் யார், நான் பாத்ரூமில் இருக்கேன். மேடம் ஜிமின் சார் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மேலே கொண்டு வந்து கொடுக்க சொன்னார், நான் ஒரு செட் மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்கேன் மேம், அப்புறமா உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிடுறேன், நீங்கள் இது இப்போ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் என்னது ஜிமின் சொன்னாரா? ஆமாம் மேடம், ஜிமின் சார் தான் சொன்னார். சரி ஓகே, நீங்கள் அங்கே வச்சுருங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்றீங்க. ஸோ அந்த மெய்டும் அந்த ட்ரெஸ் அப்படியே வந்து அந்த பெட் மேலே வச்சுட்டு தென் அவங்களுமே வந்து அப்படியே வெளியே போயிட்டாங்கடா. ஸோ நீங்கள் அவங்க போன தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே பொறுமையாக வெளியே வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு சாரீ சம்திங் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் ஓகே நம்ம தலையை மட்டும் போட் பண்ணிவிட்டு அதை வியர் பண்ணுறீங்கடா. தென் அப்புறம் நீங்கள் கிளம்பி தென் கீழே வரீங்க. ஆஸ் யூஷுவல் கீழே வந்து உங்கள் அத்தை தென் உங்கள் அக்கா 2 பேருமே அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அவங்க மாமா அண்ட் ஜிமினோட அண்ணா ஜிமின் 3 பேருமே வந்து அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு ஒர்க்ஸ்க்கு போயாச்சு. ஸோ இங்கே உங்கள் அத்தையும் உங்கள் அக்காவும் தான்டா நைட் பார்ட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. ஸோ இப்போ வந்து ஓகே நம்ம வந்து ட்ரெஸ் வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பா. ஸோ கரெக்டாக இப்போ தான் நீங்கள் வந்து வரீங்கடா. ஸோ நீங்கள் வந்ததும் பார்த்தோன்னே உங்கள் அக்கா தான், ஹே ஒயன் வந்துட்டியா, உன்னை தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன், என்னடி நேற்று தான் ரூமுக்கு போனேன், வரத்துக்கு இவ்வளோ லேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறா. ஸோ நீங்கள் தான் அக்கா சும்மாரு அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் அக்கா தான் சரி சரி ஓகே ஓகே சரி ஒயன் வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்றா. ஷாப்பிங்கா, எதுக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் அக்கா தான், என்னடி இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல, நம்ம ட்ரெஸ் வாங்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் உங்கள் அத்தை நீங்கள் அண்ட் உங்கள் அக்கா சோஃபியா 3 பேருமே வந்து காரில் தானே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு மாலுக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்கள் அத்தை தான் ஆல்ரெடி வந்து ஜிமினோட அண்ணாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்துருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் மாலில் இருக்கோம் வாடா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்துருப்பாங்க. தென் ஜிமினுக்குமே பண்ணியிருப்பாங்க. ஜிமினோட அண்ணா அதை பார்த்துட்டு ஓகேம்மா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பாரு. பட் ஜிமின் அதை பார்த்துட்டாரு. பட் மனுஷன் ஸ்டில் ஒரு மெசேஜும் அனுப்பலை. ஸோ அவங்க அம்மாவுக்கு புரியுது அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா சரி ஓகே சும்மா எல்லாத்துக்கும் பையனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்முன்னு விட்டுடுறாங்கடா. ஸோ இப்போ நீங்கள் 3 பேருமே மாலுக்கு தான் போயாச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாலுக்கு வரீங்க. லைக்
நீங்கள் மாலுக்கெல்லாம் போனது கிடையாது. உங்கள் ஊர்லலாம் சந்தை தான் இருக்கும் இல்லையா? ஸோ சந்தைக்கு தான் போயிருக்கீங்க. அப்படியே நீங்கள் எதாவது வாங்கினா கூட உங்கள் அம்மா, அப்பா அவங்க தான் வாங்குவாங்க. நீங்கள் வந்து வாங்கினது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மாலுக்கு போனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அக்காவுக்கு புரியுது நீங்கள் இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்கன்னு. ஸோ உங்கள் அக்கா தான் எல்லாம் சொல்லிகிட்ருக்கா, இது மால் இந்த மாதிரி தான் இருக்கும், இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டுருக்கா. ஸோ நீங்கள், உங்கள் அக்கா, தென் உங்களோட அத்தை 3 பேருமே உள்ளே தாண்டா போகிறீங்க. ஸோ உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்மளோட ஜாங்சுக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உள்ளே தாண்டா ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் உள்ளே போன உடனே உங்கள் அக்கா சோஃபியா பார்த்துட்டு அவரை, என்னங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜாங்சுக் உங்கள் அக்காவை பார்த்து லைட்டாக கண்ணடிச்சிட்டு, ஆமாம்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதை உங்கள் அத்தை பார்த்துருந்துருப்பாங்க, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சிரிக்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு எதுவும் கண்டுக்கல, நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க லைட்டாக. சரி வாங்க எல்லோரும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் அப்படி கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ ஜாங்சுக் தான், மாமா ஒரு நிமிஷம் இருமா, இந்த இருமா, ஜிமின் இங்கே போனால் வந்துடுவான் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அத்தை, இது ஜிமினா, அவன் வந்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜாங்சுக் தான், ஆமாம்மா, அவன் எனக்கு முன்னாடியே வந்துட்டான். எனக்கு கால் பண்ணி எப்படா வருவேன்னு சொல்லிட்டு என்னை இங்கே இவ்வளோ சீக்கிரம் வர வச்சதே அவன் தான். இவ்வளோ நேரம் இங்கே தாம்மா இருந்தான், இப்போ தான் ஏதோ ஒரு கால் வந்துச்சுன்னு அப்படி போனான், வெயிட் பண்ணு, அதோ வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஜிமின் தான் அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்காருடா. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவர் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணல. ஆல்ரெடி உங்கள் அத்தை என்ன நினச்சிட்ருக்காங்க, பையனுக்கு பிடிக்கலன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவன் எப்படி ஷாப்பிங்க்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறாங்க ஜிமினை. லைக் அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்கல, ஓகே அத்தை சொன்னதுனால வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி, உங்களுக்கு காலையில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தரையை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அக்கா சோஃபியா அப்படியே உங்களை தான் திரும்பி பார்க்குறா. நீங்கள் தரையை பார்க்குறது அவளுக்கு தெரியுது. லேசாக வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஷோல்டரில் அப்படியே இடிச்சிட்டு, என்னடி என்ன நேற்று ராத்திரி என்ன நடந்தது? ஒரே நாளில் உன் புருஷன்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் ஹிப்பெல்லாம் அப்படியே டச் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் தான், சோஃபியா சும்மா இரு, நான் எதுவுமே பண்ணல, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கீழேயே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு புரியுது, ஓகே ஏதோ நடந்திருக்கு, சரி ஏதோ ஒன்று தங்கச்சி சந்தோஷமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கம்முன்னு விட்டுடுறாடா. ஸோ வித்தின் மினிட் ஜிமினும் வந்தாச்சு. ஜிமின் வந்தானே, எல்லோரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஸோ ஜிமினோட அண்ணா, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு அவர் போகிறாடா. ஸோ இங்கே ஜிமினோட அம்மா, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் தான், என்னம்மா என்னையே பார்த்துட்ருக்க, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜிமினோட அம்மா, சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்கடா. ஸோ இப்போ ஜிமின் தான் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கும் ஷாக்கு. தென் இதை ஜிமினோட அம்மாவும் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவங்க ஒரு மாதிரி மண்டையை சொரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜிமினை பார்க்குறீங்க, பட் ஜிமின் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு முன்னாடி நடந்து போகிறாரு உங்கள் கையை பிடிச்சிட்டு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக அவர் கூட நடந்து போகிறீங்கடா. ஒடுக்கமாக அமைதியாக போகிறீங்க, பச்சை புள்ள மாதிரி. ஸோ உங்கள் அத்தை தான் பின்னாடி இருந்து, என்ன இவன் ஒரே நாளில் இப்படி மாறிட்டான், நேற்று வரைக்கும் பிடிக்கலன்ட்டு இருந்தான், அட பாவே, என்னடா உங்கள் அப்பனை விட ரொம்ப மோசமாக இருக்க நீ, ஏதோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அப்படியே பொறுமையாக பின்னாடி வந்துட்டுருக்காங்கடா. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்குள்ளே தாண்டா இருக்கீங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க தனியாக. தென் ஜாங்ஸுக்கும் அவங்க ஒய்ஃப் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்குதுன்னே தெரியல. உங்களுக்கு சாரீ சுடிதார்ஸ் அந்த மாதிரி போத்தே உங்களுக்கு வந்து பழகிடுச்சு, ஓகேவா? நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டது கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் தேடிட்டுருக்கீங்க. பட் அங்கே அந்த ட்ரெஸ்ஸஸ் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் காட்டுறாங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி ஷார்ட்டாக இருக்குடா. உங்களுக்கு அது வந்து போடுறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி எதடா செலக்ட் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிறதுல எது லாங்காக இருக்குது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தேடின்னு தேடிட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் அக்கா வந்து ட்ரெஸ் வாங்கிட்டாடா. ஆல்மோஸ்ட் அவள் வந்து ட்ரெஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இதுதான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவள் தான் அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை நான் வந்து ட்ரெஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் அவருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துட்டேன், நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம், நீங்கள் இதை வாங்கிட்டு போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ உங்கள் அத்தை தான், சரிம்மா சரி வெளியே போய்ட்டு 5 o'clock வீட்டுக்கு வந்துடுங்க என்ன, மறந்துடாதீங்க 5 o'clockலாம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஃபியாவும் சரி ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் சோஃபியாவும் ஜங்ஸுக்கும் அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்கடா. ஸோ இங்கே உங்கள் அத்தை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் அவங்க ட்ரெஸ்ஸஸை எடுத்துட்டாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இன்னும் ட்ரெஸ்ஸை எடுத்த பாட காணோம். நம்ம ஜிம்மின் அவர் பாட்டு உட்காந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் பாட்டு ஸ்க்ரோல் பண்ணிருக்காருடா. அவர் ஆல்ரெடி ஒரு கோட் ஷூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒன்றுமே புரியல. ஸோ ஜிம்மினோட அம்மா, டே ஜிமின் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மருமக இன்னும் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பே பண்ணிட்டு போகிறேன், உன் பொண்டாட்டியை நீ பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின்னா சரிம்மா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க அம்மா திரும்பியும் வியர்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்துருந்துருப்பாங்கன்னா இவர் ஏதாவது கத்துவார், நீ இருமா அப்படி இப்படியே தான் சொல்லுவாருன்னு நினச்சிருப்பாங்க. பட் அவர் ஓகேன்ட்டு சொல்லிட்டாரா பட்டுன்னு, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜங்ஸுக்கோட ட்ரெஸ் அண்ட் அவங்க ஒய்ஃப் ட்ரெஸ் தென் அவங்களோட ட்ரெஸ் ஜிமினோட ட்ரெஸ்க்கு மட்டும் பே பண்ணிவிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்கடா. ஸோ கிட்டத்தட்ட மணி இப்போ 4:30 ஆகிடுச்சுடா. லைக் நீங்கள் மார்னிங் வந்துருந்துருப்பீங்க, 4:30 ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகிடும். பட் நீங்கள் ஸ்டில் இன்னமும் ட்ரெஸ்ஸை தேடுறீங்க. லைக் அந்த கடை முழுக்கவே வந்து ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. லைக் ரொம்ப ஷார்ட்டாக ரிவேல்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு லாங்கான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. பட் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா லைக் வந்து நடுவில் வந்து ஓப்பன் கட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. நீங்கள் தேடுன்னு தேடுறீங்க. ஜிமினோ ரொம்ப நேரம் உட்காந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ் தேடுறீங்கன்னு. பட் மனுஷன் எதுவுமே சொல்லலை. சரி எவ்வளோ நேரம் தான் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபாட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காருடா. நீங்கள் ஸ்டில் தேடிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக அந்த ஷோரூமில் இருக்க பொண்ணுங்களே ரொம்ப டயர்டாயிட்டாங்க. மேம் ப்ளீஸ் மேம் தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று வாங்குங்களேன், நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே காட்டிட்டோம், இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னது ட்ரெஸ் இல்லையா, இங்கே பாருங்கள் எனக்கு சாரீ அந்த மாதிரி ஏதாவது கொடுங்களேன், எனக்கு இந்த கட்டிங்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் வேணும், ஏதாவது கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் அந்த கேர்ள்ஸ் வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு மேம் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் நான் டக்குன்னு எழுந்து வராரு. வந்துட்டு வயன் இன்னுமா செலக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் சரி ஓகே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாடா. நீங்கள் எங்கே நான் இன்னும் ட்ரெஸ்ஸே வாங்கலை, நீ எவ்வளோ தேடினாலும் எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்காது, நான் உனக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் வாங்கிட்டேன், நீ வா நீ அந்த ட்ரெஸ்ஸே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாருடா வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆல்ரெடி ட்ரெஸ் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோண கேட்டே இருக்கீங்க. இங்கே என்னங்க வாங்கினீங்க, அதை கொஞ்சம் காட்டுங்க நான் பார்க்கணும், காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின்னா அதெல்லாம் காட்ட முடியாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் வாங்கியிருப்பார். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாருடா. ஸோ ஸ்டில் நீங்கள் கார்லேயுமே தொணன்னு சொல்லிட்டுருக்கீங்க. எங்க காட்டுங்க, அது ஃபிக்ஸாக இல்லைன்னா நான் மாற்றிக்கிறேன் ப்ளீஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஸ்டில் ஜிமின் வந்து அதை காட்டுற மாதிரியே இல்லை. அவர் தான் இப்போ நீ அமைதியாக இருக்கியா இல்லை ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சடனாக ஓகேன்ற மாதிரி அமைதியாகிட்டிங்கடா. ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ உங்கள் ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அக்கா சோஃபியா தென் அவரோட ஹஸ்பண்ட் எல்லாமே அவங்களும் ரெடியாக போயிட்டாங்க. ஸோ நீங்களும் ரூமுக்கு போயாச்சுடா. இங்கே ஜிமின் வந்து ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் என்ன உட்காண்ட்ருக்கா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தான் எனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினேன்னு காட்டவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. ஸோ ஜிமின் டக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஷார்ட்ரா, நீங்கள் நினச்சதை விட லைக் நீங்கள் இவ்வளோ நேரம் ரிஜெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஷார்ட்டு ஓகேங்களா. ஒரு க்ராப் டாப்பும் லைக் தென் ஒரு ஸ்கர்ட் லைக் ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, இதை நான் எப்படி போடுறது, இதை போட்டால் என்ன தெரியுங்க நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஜிமின்
வேறு வழியில் நீ இதை தான் போடணும், வேணும்னா போட்டு வா, இல்லைனா நீ போடாமல் வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் தான், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக உங்கள் கிட்ட வராரு. ஸோ நீங்கள் சரி 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 நான் இதையும் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்கடா. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு இவ்வளோ திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே போயிட்டாருடா. ஸோ இப்போ கீழே வந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. லைக் இப்போ சோஃபியா ஜங்சூக் அவங்களுமே வந்துட்டாங்க. இங்கே ஜிமினோட பார்ட்னர்ஸ், தென் ஜிமினோட ஃப்ரெண்டு தேங்கு ஜங்குக்கு அவங்களோட ஒய்ஃப்ஸு, நிறைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கடா. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்ட்டியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அத்தை தான் இங்கே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்காங்கடா எல்லாருக்கிட்டேயும். சோஃபியா என்னோடய ஃபர்ஸ்ட் மருமக அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. தென் சோஃபியாவும் அப்படியே வந்து அவளை பற்றி அவள் சொல்லிவிட்டு தென் வந்து நிறைய விஷயங்களை அவளும் ஷேர் பண்ணுறாடா. சரி அப்போ வந்து கூட்டத்தில் இருந்த ஒருத்தவங்க தான் கேட்குறாங்க, ஓகே மிஸ்ஸஸ் பாக், உங்கள் 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் கேள்விப்பட்டேன், அவனோட ஒய்ஃப் எங்கே, அவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே ஆமாம் அவங்க எங்கே உங்கள் சின்ன போகிற மருமக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டக்குன்னு அவங்க ஜிமினோட அம்மா ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஸோ ஜிமினும் அப்படியே என்னன்ட்டு கேட்குறாரு, ஒயன் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரிலம்மா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவர் சைக்கிளே சொல்லிட்டுருக்காருடா. ஸோ இங்கே எல்லாருமே வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கவும் தென் ஜிமினோட அம்மா, என் மருமக பேர் ஒயன், அவள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கொஞ்சம் 4 நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்கடா. லைக் உங்களை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்னென்னா பிடிச்சிருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜிமினும் வந்து அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேருந்து லைக் உங்கள் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. அதில் உங்கள் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே இருக்குது. ஸோ பார்ட்டி வந்து கீழே ஹால் தான் நடக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வரீங்கடா. லைக் நீங்கள் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்க. லைக் ட்ரெஸ்ஸே வந்து எப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது ஓகேங்களா. க்ராப் டாப் லைக் மீன் எப்படின்னா ஃபுல் எப்படி சொல்கிறது, ஸ்லீவ் அண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. லைக் எப்படின்னா ஹேண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹேண்ட் இருக்காது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்லீவ் டாப்பு, பட் அதுக்கு ஹேண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் எங்கன்னா உங்களோட செஸ்ட்டுக்கு நேராக ஒரு மாதிரி ஹேண்ட் இருக்கும். லைக் அந்த என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல சம்திங் ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஓகேங்களா, அது ஒரு க்ராப் டாப் போட்டு தென் வந்து ஒரு ஷார்ட்டான பிளாக் கலர் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கார்ஜியஸாக இருக்கீங்கடா. அதுக்கேற்ற மாதிரி ஒயிட்டில் வந்து நெக் செட் போட்டிருக்கீங்க. தென் ஃப்ரீ ஹேர், உங்களுக்கு ஆல்ரெடி லாங் ஹேரு. ஸோ அதனால் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அழகாக. ஸோ அப்படி எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. அந்த கூட்டத்திலே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் ஜிமின். ஜிமின் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இவ்வளோ க்யூட்டாக அந்த ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு. மனுஷன் வாயை பிளந்து பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ அது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அவர் உங்களை இந்த மேரேஜில் இருந்து தென் இந்த 2 டேஸுமே வந்து உங்களை சாரீ அண்ட் ஆஃப் சாரியில் தான் பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்போ ஒரு மாதிரி அம்மாஞ்சி மாதிரி தெரிஞ்சிருப்பீங்க. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பாவப்பட்ட ஜீவன் மாதிரி இருந்திருப்பீங்க, ரொம்ப அடக்கணுமா. பட் இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப செக்ஸியாக தெரியுறீங்க. ஸோ அதை அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அங்கே மேலேருந்து நடந்து வரீங்க இல்லையா, நீங்கள் வந்து பார்க்குறீங்க கீழே எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. லைக் என்னென்னா உங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் ரிவியலாக இருக்குது ஓகேங்களா. உங்களோட டாப் அந்த மேலே போட்டுக்க டாப் வந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு நெக்கும் ஹேண்டும் கிடையாது, உங்கள் செஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ மேலே உங்கள் செஸ்ட்டுக்கு மேலே இருக்க அந்த ஃபுல் போர்ஷனுமே வந்து ரிவேலாக தெரியுது. தென் உங்கள் ஸ்கர்ட்டுமே வந்து உங்கள் தைஸ் வரைக்கும் வரும். அதுக்கு கீழேயுமே வந்து ஃபுல்லாக ரிவேலாக இருக்குது. லைக் நீங்கள் இப்போ வந்து ஸ்லிப்பர்ஸே போடலடா, வெறும் காலில் தான் நடந்து வரீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிற மாதிரி ஃபீலிங் ஆக்வர்ட் அந்த மாதிரி சம்திங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி தான் நடந்து வரீங்க. ஸோ உங்கள் அத்தை இவ தான் என்னோடய 2வது மருமக ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே லைட்டாக தலையை மட்டும் பவ் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே
அவங்க மருமகங்க 2 பேரும் அழகா இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்களாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. ஸோ நீங்கள் கீழே வந்துட்டீங்க. ஸோ ஜிம்மின் தான் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ உங்கள் அத்தை அவங்க 2 பேர் பற்றியும் சொல்லிவிட்டு தென் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு தென் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி உங்கள் அத்தை பேசிகிட்டு இருக்காங்கடா. ஆக்சுவலாக அவங்க மாமா வந்து இந்த பார்ட்டியில் இல்லை, ஓகேங்களா. அவருக்கு திடீர்னு ஒரு வேலை வந்ததுனால அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ அந்த மேட்ரையும் உங்கள் அத்தை அப்படியே வந்து சொல்லிவிட்டு தென் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது தேங்கோட ஒய்ஃப், அதாவது ரியா இருக்காங்க இல்லையா, அவங்க உங்கள் அழகில் மெய் மறந்து போயிட்டாங்க. அவங்களாவே வாண்டடாக வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஹலோ அயன், என்னோடய பேர் ரியா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹலோ நான் அயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரியா தான், நான் வந்து தேங்கோட ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட் ஜிமின் இருக்கார்ல அவர் ஃப்ரெண்டு தேங்கோட ஒய்ஃப்னா. அப்புறம் இது ஜாரா, இவங்க வந்து ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாராவும் ஹாய் வயன் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஜாரா அண்ட் ரியா 3 பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்கடா. லைக் ரியாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, இன்க்ளூடிங் ஜாராவுக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்குமே ஜாரா அண்ட் ரியா 2 பேருமே பிடிச்சிருக்கு. ஸோ 3 பேருமே அப்படியே வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதை தூரத்துலேருந்தே தேயாங், ஜிமின் அண்ட் ஜங்குக் 3 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேயாங் தான், டேய் ஜங்குவா பார்த்தியா, என்ன தான் இருந்தாலும் ஜிமின் குத்து வச்சு வந்தான்டா, அவனுக்கு மசால் வடை சைஸ் எங்கே மொச்சம் இருக்குது அப்படின்றாரு. ஸோ ஜங்குக் தான், ஆமாண்டா ஆமாம், அழகான பொண்டாட்டி. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுடா, இவ்வளோ அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு இவன் ஏன்டா வீட்டிலே இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஓடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மின் தான் டக்குன்னு ஜங்குவோட காலே அப்படியே ஒரே மிதிக்கிறாரு. டே என்னடா அப்படின்ட்டு ஜங்குன்னு கேட்குறாரு. ஸோ ஜிம்மின், டே சும்மா என்னன்னே ஓட்டுறீங்க, அழகான பொண்டாட்டி இருந்தால் வீட்டிலே இருக்கணுமா, என்னடா பொண்டாட்டி தாசனாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்டா கேள்விப்பட்டனே, நீ பொண்டாட்டி தாசனாக மாறிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிறதோ சொல்கிறாரு. ஸோ ஜிம்மின்னா, என்னடா சொல்கிற, யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிம்மின் கேட்டதுக்கு தேங்கும் ஜங்குக்கும் அப்படியே அவங்கவுங்க ஃபேஸை பார்த்துட்டு தென் அவங்களும் வந்து சொல்கிறாங்கடா, இந்த மாதிரி நீ வந்து மார்னிங் வந்து ஷாப்பிங் மாலுக்கு வந்து கூப்பிடாமே வந்துட்டேன்னு உன்னோட அம்மா தண்டை எங்களுக்கு சொன்னாங்க அப்படி. நம்ம மார்னிங் நடந்தது எல்லாத்தையுமே ஆண்டி வந்து ஜங்குக்கிட்டேயும் தேங்க்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்கடா. ஸோ அதை சொல்லி தான் இப்போ அவங்க வந்து ஜிம்மினை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிம்மினா, டே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மா டெக்ஸ்ட் பண்ணாங்க, எனக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லை, அதனால தான் நான் போனேன், வேறு ஒன்றுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புறாருடா. ஆக்சுவலாக ஜிம்மின் வந்து வேணுன்ட்டே தான் மாலுக்கு வந்திருப்பார். ஸோ அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ மழுப்பிட்டுருக்காருடா. ஸோ ஜங்குக் தான், நடிக்காதடா கோழி குஞ்சு, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக அவரோட ஹிப்பை வந்து கிள்றாடா. ஸோ ஜிம்மின் தான், தெரியுதுல்ல மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அசிங்கப்பட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் மட்டும் போடுறாருடா. ஸோ ஜங்குக்கு, டே சும்மாறா வெண்ணமாவனே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே வந்து அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ இங்கே நீங்கள் 3 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அக்கா சோஃபியா அவளும் வந்து அந்த கேங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாடா. ஸோ இப்போ நீங்கள் சோஃபியா அண்ட் ரியா ஜாரா 4 பேருமே அப்படியே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்கடா. உங்களை பற்றின எல்லாமே, நீங்கள் ரியா வந்து எப்படி தேங்காய் பார்த்தா, எப்படி லவ் பண்ணா, எப்படி கல்யாணம் பண்ணிட்டா, அந்த மேட்ரு எல்லாத்தையுமே போட்டு சொல்லிகிட்ருக்கா. அண்ட் ஜாராவுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, ஆக்சுவலாக ஜாராவுக்கும் ஜங்குக்கும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான்டா, ஓகேங்களா. அதனால எப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. தென் சோஃபியாவுமே வந்து என்னோடய மேரேஜ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறீங்க. ஸோ ஜாராவும் ரியாவும் அப்படி பார்க்குறாங்க. சோஃபியாவுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அவள் வந்து அவளுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ ஜாரா தான், நீங்கள் எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேச வேணாம், நீங்கள் எங்ககிட்ட ஃப்ரீயாக பேசலாம், மனசில் எது வச்சுக்காதீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கல, நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது, அப்பாடா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்கடா. ஸோ இங்கே 4 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தையும் அப்படியே அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூடலாம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்கடா. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இந்த பார்ட்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்ட்டி வந்து முடிஞ்சிடுச்சுடா. ஸோ எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இங்கே ஜங்குக்கு தேயாங் அண்ட் ஜிமின் 3 பேரும் நல்லா குடிச்சிருக்காங்கடா, செம மட்டை அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க அத்தை தான், இவனுங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா உருப்படவே மாட்டானுங்க, எப்படி குடிச்சிட்டு படுத்துருக்கானுங்க பாரு இவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு டங்குன்னு மண்டையில அடிக்கிறாங்கடா. ஸோ ஜிமின் தான், மா ஏம்மா சும்மா இருமா அப்படின்றாரு. ஸோ தேங்க, அம்மா அவனை நல்லா போடுங்கம்மா, அவனை 4 அடி போடுங்கம்மா, என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கு, ஆமாம் 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 ஆமாம், அந்த கோழி குஞ்சனுக்கு ரொம்ப தான் அப்படியே சொன்னான் அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருக்காரு. ஸோ இங்கே சாரா, ரியா அண்ட் நீங்கள் 3 பேருமே அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா சோஃபியா ஆல்ரெடி ரூமுக்கு போயிட்டாடா. ஸோ நீங்கள் 3 பேருமே அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் அத்தை தான், சரிம்மா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிடுங்க பேசாமல், வேணும்னு நாளைக்கு நீங்கள் கிளம்பி போங்க, இந்த நிலமையில இவனுங்க எப்படி போவானுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜாரா, இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் வீட்டுக்கே போகிறோம், நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் இவரை, எனக்கு டிரைவிங் தெரியும், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்றாங்க. ஸோ ரியாவும், ஆமாம்மா எனக்கு கூட நாளைக்கு வேலை இருக்குது, நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அத்தையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து அங்கே இருக்க மெய்ட்ஸோட ஹெல்ப்பை வச்சுட்டு தென் வந்து ரியா அண்ட் ஜாரா அண்ட் தேயாங் அண்ட் ஜங்குக் 4 பேருமே அப்படி கிளம்பியாச்சுரா. ஸோ போக சொல்ல ஜாராவும் ரியாவும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பாய்லாம் சொல்லிவிட்டு தென் நீங்கள் வந்து ஹக்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை அண்ட் நீங்கள் 2 பேரும் இப்போ உள்ளே வந்து பார்க்குறீங்க. லைக் ஜிமின் வந்து லைக் அங்கே ஹாலில் இருக்க சோஃபாவில் தான்டா படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் தான் பார்க்குறீங்க ஜிம்மினை, உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஸோ 2 பேரும் நம்ம தான் இவனை கூட்டிகிட்டு போனோம் வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் நீங்கள் வந்து அப்படியே ஜிம்மினை வந்து கைத்தாங்களாக பிடிக்கிறீங்க. ஒரு சைடு உங்கள் அத்தை வந்து மேனேஜ் பண்ணுறாங்கடா. ஸோ அப்படியே ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் அத்தை ஜிம்மினை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு, சரிம்மா நீ பார்த்துக்க, நான் போகிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி அத்தை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் அத்தை வெளியே போனதுக்கப்புறமா டோரை சாத்திட்டு திரும்பி ஜிம்மினை தாண்டா பார்க்குறீங்க. ஸ்டில் நம்ம ஜிம்மின் புலம்பிகிட்டே இருக்காருடா, லைக் புலம்பிஃபையிங் அந்த மாதிரி தான் புலம்பிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க, கிட்டே போயிட்டு ஜிம்மின் வந்து ஆல்ரெடி அவர் கோட் ஷூட் தானே போட்டிருப்பாரு, அது அவருக்கு ஒரு மாதிரி காற்று வராத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மெல்லமாக அவரோட ஷூஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் ஸ்டில் புலம்பிகிட்டே தான் இருக்கார். நீங்கள் அப்படியே அவரோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அவரோட பெல்ட் அண்ட் டையையும் ரிமூவ் பண்ணுறீங்க. சரி ஓகே ஷர்ட்டையும் கழட்டி விட்டுறலாம், கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷர்ட் பட்டன்ஸை கழட்டுறீங்கடா. கரெக்டாக ஜிம்மின் அவரோட ஐயை ஓப்பன் பண்ணிட்டு தென் உங்களோட ஹேண்டை வந்து அவரோட ஹேண்டெல்லாம் பிடிச்சிட்டாருடா. உங்களுக்கு திடீர்னு அவர் வந்து பிடிச்சதும் உங்களுக்கு ஒரு ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஸ்டில் ஜிம்மினும் வந்து உங்களை தாண்டா பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே சீன் கட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. டாடா பை பை ஆல் அண்ட் சரங்காமே.